السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரச்சினைகளுக்கான தீர்வை அல்லாஹ் வழங்குகின்றான். நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த துஆவை ஓதுவோமேயானால் அல்லாஹ் அந்த நிலைமைகளிலிருந்து சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி كاشف الغم مجيب دعوة الملطرين رحمن الدنيا والآخرة ورحيمهما ارحمني اليوم رحمة واسعة تغنيني بها عن رحمة من سواك. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم فارج الهم كاشف الغم مجيب دعوة الملترين رحمن الدنيا والآخرة ورحيمهما ارحمني اليوم رحمة واسعة تغنيني பிஹா அர்-ரஹ்மதி மன் சிவாக் என்று வரக்கூடிய இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இதனை ஓதுவோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, இதனை நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சிறந்ததை தருவான் இந்த துஆவின் மூலமாக. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.